கேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஓகேங்களா. நீங்கள் எப்படி வேணால் வந்து எக்கு வந்து பீட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேன் கேக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற பேன் ஆகட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் பேக்கிங் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணும்போது என்னோடய பேன் வந்து ரொம்பவே ஸ்பாயிலாக இருந்தது. அதை நான் உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லிவிட்டு என்னோடய பேனுக்கு வந்து பிரச்சனை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் குக் பண்ண நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும், அதுவும் இதுவும் ஒத்து போகாமல் இருக்கலாம். ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்லி, நீங்கள் வீட்டில் போய்ட்டு ட்ரைன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் முந்தா நேத்தோ நான் ரெடி பண்ணும்போது பேன் கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது. ஆனால் என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா, அங்கேயும் ஒரு மிஸ்டேக் நடந்தது. அது என்ன அப்படின்னா, தீஞ்சு போச்சு. தீஞ்சுனா ரொம்ப தீஞ்சு போகல, நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதோட ஸ்மெல், அதோட ஸ்மோக் வந்து வரும். நீங்கள் பேன் கேக் பண்ணும்போது ஸ்மோக் வரும் ஓகேங்களா. அந்த சைடில் ஃபுல்லாக இப்போ நம்ம தோசை போடும்போது எப்படி வந்து போகையாக வருமோ, அங்கே அடியில் வந்து ஓரளவுக்கு லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ஆன உடனே எப்படி நமக்கு ஸ்மோக் வருமோ அதே மாதிரி தான் பேன் கேக்குமே வரும் ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி டக்குன்னு வந்து திருப்பி போட்டுடணும். நீங்கள் வந்து பேன் கேக்கை வந்து ரொம்ப திக்காக போட்டாலுமே வந்து என்ன சொல்கிறது, உள்ளே வந்து வேகாது, அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஈஸியான ரெசிபி தான், பட் ஆனால் நம்ம செய்கிற விதமும் இருக்குது ஓகேங்களா. நிறைய நம்ம டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி குக்கிங் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து பேக்கிங்கும். பட் ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பேட்டரு தனி, அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸும் தனி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம் நமக்கு வரல அப்படின்னா அதுலேயே அது வரல எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எனக்கு ஃபீட்பேக் கிடச்சிச்சு, அதனால் நான் இனிமேல் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் அது வந்து என்ன பிரச்சனைன்னு அனலைஸ் பண்ணுங்கள், அதுலேருந்து வெளியே வாங்க. அதுக்கு மேலே பெட்டரான ப்ராடக்ட் கொடுங்க. நீங்கள் வந்து வெளியே கொடுத்து தான் ட்ரையல் பார்க்கணும் அப்படி எல்லாமே ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க போதும் நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நம்மளை வந்து டவுன் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் என்னையே நான் சொல்கிறேன். நான் லாஸ்ட்டாக ரெடி பண்ண பேன் கேக் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தேன் ஓகேங்களா. அது வந்து சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருந்தது. பட் ஆனால் லைட்டாக கருகிட்டு இருந்தது. அது வந்து நானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை லைட்டாக கருகிட்டு இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் ஏதோ சம் டிஸ்கஷன் அவங்க எதுவுமே அப்போ சொல்லவே இல்லை. ஆனால் நான் இந்த ஒரு விஷயம் வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்தாங்க. நீ லாஸ்ட் டைம் பண்ணதே ஒழுங்காக வரல, இந்த லட்சத்தில் நீ இது வேற நீ பண்ண போறியா, ஒன்று தவளை மூடிட்டு கம்னிரு அப்படின்னாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி டிமோட்டிவேஷன் உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கும் ஓகேங்களா. நீங்கள் வெளியே போவே தேவையில்லை, வீட்லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ தட் அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் வந்து மேலே வரணும். யார் நம்மளை வந்து அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களே வந்து நம்ம சர்வீஸை நம்மளை ப்ராடக்ட்டும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் அதனால தான் வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு மெயினாக நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணேன். இது வந்து கேக்காக மட்டும் இல்லை, வெளியிருந்து வந்ததை கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ நான் என்னோடய பெஸ்ட்டை நான் அதை கொடுத்தேன். பட் ஆனால் அதோட ரிவ்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் ஓகே. அது வந்து எனக்கு ஒரு பில்லராக இருக்கும். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். பட் ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு டவுன் ஆகட்டும், இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகட்டிவாகவோ, இல்லை வந்து உங்களால் முடியல, அந்த ஒரு விஷயம் முடியல, பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னா மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அதை பண்ணாமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு அதோட என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கான குட்டி எக்ஸாம்பிள் மட்டும் நான் ஒன்று சொல்லிவிட்டு நான் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னோட ஓன் சிஸ்டர், என்னோட பிளட் சிஸ்டர் ஓகேங்களா. என் காது படவேன்னா அங்கே இல்லைன்னு நான் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. பட் ஆனால் என்னோட அம்மாவும் என்னோட சிஸ்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவன் நிறைய பண்ணுறேன் அப்படின்னு வந்து வாயில தான் சொல்கிறாளே தவிர கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணது என் காதில் விழுந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப ஹர்ட் ஆனேன். கொஞ்சம் நஞ்சம் ஹர்ட்டில் ரொம்ப ஹர்ட் ஆனேன். பட் ஆனால் அதே சிஸ்டர் இப்போ வந்து என்கிட்ட வந்து ஆரி கிளாஸ் வந்து லேர்ன் பண்ணாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அந்த டைமில். ஓகே பார்த்தியா, நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டேன். பட் ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்லி காமிக்கல. பட் அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து டாமினேட் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்மக்கிட்ட அவங்க சாரியோ, நான் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ அவங்க செய்கிற செயல்கள் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. எப்போ அவங்க வந்து என்கிட்ட ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணாங்களோ நான் சந்தோஷப்பட்டதுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டேன்.
ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ், செகண்ட் சக்ஸஸ், தேர்ட் சக்ஸஸ், இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் வந்து இருக்குது. நான் கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் நான் நாலேஜாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன், இல்லை அப்படின்னா எடுக்க மாட்டேன். அப்படி எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நான் அதை லேர்ன் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே நான் எடுத்து வைப்பேன். இல்லை அப்படின்னா நான் அந்த ப்ராசஸ்க்கே போக மாட்டேன். அப்போவும் சரி இப்போவும் சரி. அப்போ எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல, நான் அதை கற்றுக்கிறதுக்காக 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு விஷயமானாலும் நான் இறங்கியிருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன், இனியும் பண்ணுவேன். எந்த ஒரு ரிவ்யூ ஆனாலும் சரி, எந்த ஒரு பேடானாலும் சரி, என்ன ஒரு ஃபேக்டர்ஸ் ஆனாலும் சரி, என்னை தடுக்கிற மாதிரி எது வருதோ நான் அதை உடச்சி தூக்கி போட்டு நான் முன்னாடி போயிட்டே தான் இருப்பேன். அது பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. பிடிக்கல அப்படின்னா தட்ஸ் ஓகே, உங்களுக்கு பிடிக்கலையோ அது என்னோட பிரச்சனை கிடையாது, அது உங்களோட பிரச்சனை. அதுக்கப்புறம் சொல்யூஷனை நீங்கள் தான் பார்க்கணும். என்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அதுக்காக நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுலேருந்து வெளியே வந்துட்டு கண்டிப்பாக சக்ஸஸாக காமிப்பேன். ஸோ எந்த தடைகள் வந்தாலும், எந்த விதத்துலேருந்து வந்தாலுமே அது என்ன பாதிக்காத மாதிரி நான் பார்த்துக்குவேன். ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டு அதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிவிட்டு அதுலேருந்து நெக்ஸ்ட்டாக நான் வந்து டெவலப் ஆவேன், இவால்வ் ஆவேன். ஸோ என்னால் முடிஞ்சதாக வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன். அது வந்து அவங்க ஹெல்ப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு விதமாக எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் தயவு செஞ்சு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. உங்களுக்கு அது ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு அதுலேருந்து எரர்ஸ் அனலைஸ் பண்ணி இவால்வ் ஆகிறதுக்கு பாருங்கள். ஓகே, பை, see you in the next video.